முத்துப்பழமதி, ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்கி இருக்கக்கூடிய சூழல்ல அங்க இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டிருக்கிறதா தகவல் வந்திருக்கு. அது பற்றி விவரம் என்ன? பாலசுப்ரமணியன் கூட நீங்க பார்க்கலாம். மேடையில நிறைய பேர் ஏறிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த பேஜ் அணிஞ்சவங்க மட்டும்தான் மேடையில ஏறணும் அப்படிங்கிற மாதிரி விழாக்குழு அறிவிச்சுட்டு இருந்தாங்க. அப்போ சிலர் மேடையில நின்றுறதால அவங்களுக்கு விழாக்குழுவை சேர்ந்த சிலருக்கு இடையில தள்ளுமுள்ளு மோதல் ஏற்பட்டது. கேரளா பேசிக்கிட்டாங்க. அதன் பின்னர் அங்கு வந்த காவல்துறையினர் அவங்கள தடுத்து நிறுத்தி அந்த மோதலை தவிர்த்திருக்காங்க. சம்பந்தப்பட்ட சில நபர்களை கீழே இறக்கி விட்டுருக்காங்க. தொடர்ந்து யாரும் மேடையில ஏற வேணாம், விழாக்குழுவினர் அதாவது அந்த விழாக்குழால் வழங்கப்பட்ட அந்த அடையாள அட்டையை வள்ளுவங்க மட்டும் மேல இறங்கன்னு சொல்லியிருக்காங்க. அந்த இது குறித்தும் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. போட்டி தொடங்குவதற்கு முன்னரே விழா மேடையிலேயே இது போன்ற ஒரு மோதல் காட்சி ஏற்பட்டது ஒரு வேதனை ஏற்படுத்தினாலும் அதனை தவிர்த்து இது போன்ற பிரச்சனை இல்லாமல் போட்டியை தொடரணும். அதற்கான வழிமுறைகளையும் காவல்துறை செய்ய வேண்டும். பாலசுப்ரமணியன் யாரா இருக்கு போட்டி தொடங்கிய சிறிது நேரத்திலேயே மோதல் ஏற்பட்டிருக்கிறது. தற்போது அந்த காட்சிகளை பார்த்தோம். விழா மேடைக்கு காவல்துறையினர் சென்று மோதலில் ஈடுபட்டவர்களை தடுத்து நிறுத்தும் காட்சிகளையும் பார்க்கிறோம். முத்துப்பழம்பதி, என்ன காரணத்துக்காக முதற்கட்டமா மோதல் நடந்துச்சு அப்படிங்கிற தகவல் வெளியாகி இருக்கா? எந்த இரு தரப்பினருக்கு மோதல் அப்படிங்கிறதையும் குறிப்பிட முடியுமா? காரணத்தை பொறுத்தவரையில ஜல்லிக்கட்டு மேடையை பொறுத்தவரை 2 அரங்குகள் வைப்பாங்க. ஒண்ணுல வருவாய்த்துறை காவல்துறை அதிகாரிகள் ஏறி அமர்வதற்கான அரங்கு, மற்றொன்றுல அந்த விழாக்குழுவினர் இருப்பாங்க, அந்த பகுதியை சேர்ந்த அரசியல் பிரமுகர்கள் இருப்பாங்க. அதை முன்னிட்டு தான் 2 அரங்குகள் விழா மேடைகள் அமைப்பாங்க. அப்படிப்பட்ட சூழல்ல ஒரு அரங்குல அந்த பகுதியை சேர்ந்த அரசியல் கட்சியை சேர்ந்தவங்க மற்றவங்க அதிகமாக ஏற்பதாக கூறப்படுகிறது. அப்படி ஏறக்கூடாதுன்னு சொல்லி மற்றொரு தரப்பினர் கீழே இறங்க சொல்லியிருக்காங்க. அதை ஏற்க மறுத்த அவரு நான் இந்த ஊருக்காரனா அப்படிங்கிற மாதிரி பேசும்போது 2 தரப்புக்கும் இடையிலேயே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டு பின்னர் வாக்குவாதம் மோதலாக முக்கிய தள்ளுமுறை ஏற்பட்டது. தூக்கி வச்சுக்கிட்டாங்க. இந்த காட்சி பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் தான் காவல்துறையினர் உள்ளே புகுந்து முழுமையாக குறிக்கப்பட்டு அந்த பிரச்சனை செய்தவர்களை அப்புறப்படுத்திவிட்டு தற்போது போட்டியை தொடர வழிவகை செஞ்சுட்டு வர்றாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா இது ஒவ்வொரு கிராமத்திலேயும் லோக்கல் கிராமத்திலேயும் அந்த கிராம அரசியல் பிரமுகர்களிடையே ஏற்பட்ட பிரச்சனைக்குள்ள தான் இந்த பிரச்சனை நடந்திருக்கு. யாரு மேல ஏறணும் யாரு அமரணும் அப்படிங்கிற ஒரு அந்த போட்டியின் காரணமாக நடந்திருப்பதாக முதற்கட்ட விசாரணை தெரிய வந்திருக்கு. அதற்கு பின்னர் பாத்தீங்கன்னா விழாக்குழுவினர் வழங்கின அடையாள அட்டையை கொண்டு வரவங்க மட்டும்தான் மேடையில் ஏறலாம், வேற யாரும் ஏறக்கூடாதுன்னு சொல்லி காவல்துறையினர் முழுமையாக மேடையில் நிற்கிறாங்க. ஒரு பக்கம் அரசு அதிகாரிகளுக்கான மேடையும் மறுபக்கம் அந்த கிராம விழாக்குழுவினருக்கான மேடையும் அமைக்கப்பட்டிருக்கு. இந்த இனிமேல் இது போன்ற சம்பவம் நடக்காமல் இருக்கு. முழுமையாக இப்ப அந்த மேடை காவல்துறையின் கட்டுப்பாட்டில் இருக்கு. பிரியதர்ஷினி, நிச்சயமா ஜல்லிக்கட்டு தொடங்கின விழா மேடையில சிறிது நேரத்திலேயே மோதல் ஏற்பட்ட நிலையில காவல்துறையினர் தலையிட்டு அதை கட்டுப்படுத்தி இருக்காங்க. தொடர்ந்து ஜல்லிக்கட்டு போட்டி அப்படிங்கிறது நடந்து வருது அப்படின்னு குறிப்பிட்டீங்க. விவரங்களை வழங்கியதற்கு நன்றி முத்துப்பழம்பதி.